குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜாகிரஃபியில் தேர்ட் லெசன் பார்த்துட்ருக்குறோம். இந்தியா அக்ரிகல்ச்சர். லாஸ்ட் 2 கிளாஸஸில் சாயில், இரிகேஷன், அக்ரிகல்ச்சர், டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் மேஜர் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபிஷரிஸ் இது பற்றி பார்க்க போகிறோம். மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா இதில் வந்து ஃபுட் கிராப், கேஷ் கிராப், பிளான்டேஷன் கிராப், ஹார்டிகல்ச்சர் கிராப் இதில் வரும். இதில் கிராப்பிங் சீசன்ஸ் இன் இந்தியா 3 டைப்ஸ் ஆஃப் சீசன்ஸ் இந்தியாவில் இருக்குது. காரிஃப் சீசன், ராபி சீசன், சையத் சீசன். இந்த சீசனில் நார்தர்ன் ஸ்டேட்டில் சில பொருட்களும் சதர்ன் ஸ்டேட்ஸில் கொஞ்சம் பொருட்களும் உற்பத்தி பண்ணுறோம். இப்போது காரிஃப் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதுன்னா ஜூன் டு செப்டம்பர். இந்த டைமில் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் என்னென்ன பொருட்கள் கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரைஸ், காட்டன், பாஜ்ரா, மெய்ஸ், ஜோவார், தர். சதர்ன் ஸ்டேட்ஸில் ரைஸ், ராகி, மெய்ஸ், ஜோவார், கிரவுண்ட்நட். தென் ராபி சீசன் இது வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். இந்த சீசனில் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பீட், கிராம், ரெப்சீட்ஸ், மஸ்டர்ட், பார்லி. சதர்ன் ஸ்டேட்ஸில் ரைஸ், மெய்ஸ், ராகி, கிரவுண்ட்நட், ஜோவார். தென் தேர்ட் சீசன் சையத் சீசன். இது ஏப்ரலிருந்து ஜூன் வரைக்கும். இந்த சீசனில் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபாடர். சதர்ன் ஸ்டேட்ஸில் ரைஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபாடர் கல்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ மேஜர் கிராப்ஸ் பார்க்கலாம். ஃபுட் கிராப் உணவுப் பொருட்கள். இது வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் உற்பத்தி பண்ணுறது. எதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும்? வீட், மெய்ஸ், ரைஸ், மில்லட்ஸ், பல்சஸ் இதெல்லாம் வரும். அப்புறம் கேஷ் கிராப் வந்து பணப்பயிர். சாப்பிட்றதுக்கு இல்லாமல் அதை நம்ம கல்டிவேட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது. சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ் எக்ஸெட்ரா. தென் பிளான்டேஷன் கிராப்ஸ் டீ, காஃபி, ரப்பர், பெப்பர் இதெல்லாம் பிளான்டேஷன் கிராப்பில் வரும். தென் ஹார்டிகல்ச்சர் கிராப் தோட்டக்கலை பயிர்கள்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்போ இந்த 4ஐயும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் கிராப்ஸ். டியூ டு இட்ஸ் லார்ஜ் பாப்புலேஷன், Indian agriculture is largely dominated by the food crops. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு தேவையான அளவுக்கு வேளாண்மை பெரும்பாலும் உணவுப் பயிர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உணவுப் பயிர்களில் தானியங்களும் பருப்பு வகைகளும் இன்க்ளூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ரைஸ். ரைஸ் இஸ் அன் இண்டிஜினியஸ் கிராப். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. It is mainly a tropical crop growing mainly with mean temperature of 24 degrees Celsius and annual rainfall of 150 centimeter. Deep fertile clayey or loamy soils are suited well for the cultivation. It also needs abundant supply of cheap labor. நெல் வந்து இந்தியாவுடைய பூர்வீக பயிர்னு சொல்கிறோம். உலகளவில் நெல் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்நெல் வந்து ஒரு டிராபிக்கல் கிராப். இதுக்கு வந்து எவ்வளோ வெப்பநிலை தேவை அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸ். அதனோட மழை அளவு வந்து 150 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கிளைமேட் இருக்கக்கூடிய பகுதிகளில் நெல் பயிர் செய்கிறாங்க. வளமான களிமண் அல்லது வண்டல் மண் வந்து நெல் சாகுபடிக்கு ஏற்ற ஒன்று. நெல் பயிரிடுறதுக்கு அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. ரைஸ் இன் இந்தியா இஸ் சோன் இன் 3 ways. ரைஸ் வந்து இந்தியாவில் 3 விதத்தில் பயிர் செய்கிறாங்க. ப்ராட்காஸ்டிங் அப்படின்னா விதை தூவல் முறை. செகண்ட் ப்ளோயிங் ஆர் ட்ரில்லிங், ஏர் உழுதுறது அல்லது துளையிடுறது முறை. இன்னொன்று டிரான்ஸ்பிளான்டிங் அப்படின்னா நாற்று நடுதல். டியூ டு இன்க்ரீஸ்ட் யூஸ் ஆஃப் ஹை ஈல்டிங் வெரைட்டி HYV சீட்ஸ் அண்ட் CR தான் 205, AR தான் 306 அண்ட் CRR 451 இதெல்லாம் அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகள். இதையெல்லாம் கொண்டு வந்ததுனால மெனி ஆஃப் த இண்டிஜினியஸ் வெரைட்டிஸ் வேர் டிஸப்பியர்ட். நம்மக்கிட்ட இருந்த பாரம்பரியான நெல் வகைகள் என்ன செஞ்சிருச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. இன் 2016 த ஃபர்ஸ்ட் 10 லீடிங் ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ஆர். 2016 அதிகமாக நெல் விளைஞ்ச மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒடிஷா, அஸ்ஸாம் அண்ட் ஹரியானா. Next one, wheat. Wheat is the second most important food crop of the country after rice. It accounts for 22% of the total area and 34% of the total production of food grains in the country. It requires 10 to 15 degrees Celsius at the time of sowing and 20 to 25 degrees Celsius at the time of ripening of grains.
Over 85% of India's wheat production comes from 5 states, namely Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan and Madhya Pradesh. Apart from these regions, the black soil tract of the Deccan covering parts of Maharashtra and Gujarat are also contribute major wheat production. கோதுமை நெல் பயிருக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் முக்கியமான உணவுப் பொருள் எது அப்படின்னா கோதுமை. நாட்டோட பயிர் சாகுபடியில் 24% மொத்த உணவு உற்பத்தியில் 34% கோதுமைக்கு தான் இருக்குது. இந்த பயிர் விதைக்கக்கூடிய பருவ காலத்தில் 10 to 15 செல்சியஸ் வெப்பநிலையும், முதிரக்கூடிய பருவத்தில் அது அறுவடை செய்வாங்க இல்லையா, அந்த டைமில் 20 to 25 வரைக்கும் வெப்பநிலையும் தேவைப்படுது. சுமார் 85%க்கும் மேலான கோதுமை உற்பத்தி எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். இது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் பிளாக் சாயில் இருக்குதோ, கரிசல் மண் இருக்க பகுதிகளிலையும் கோதுமை அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. தென் தேர்ட் ஒன் ஜோவார். ஜோவார் அப்படின்னா சோளம். Jowar is the third important food crop of the country. It is an indigenous plant of Africa. The plant has a tendency to grow in adverse climatic conditions. Its grains are rich in carbohydrates, protein, minerals and vitamins. Hence, it provides cheap food to the large section of the poor population. It is also used as fodder in many parts of the country. Jowar is essentially a crop of the peninsular India. Maharashtra, Karnataka and Madhya Pradesh are the leading producers of jowar. சோளம் நம்ம நாட்டோடைய மூணாவது முக்கிய உணவு பயிர் சோளம். இது ஆப்பிரிக்கா தான் பூர்வீகம். இதனுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா. இந்த பயிர் வறட்சியான காலநிலையில் கூட நல்லா வளரக்கூடிய ஒன்று. இந்த தானியத்தில் கார்போஹைட்ரேட், புரதம், தாதுக்கள், விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. இது பெரும்பாலும் ஏழை மக்களுக்கு மலிவான ஒரு உணவாக இருந்துட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கால்நடை தீவனமாகவும் இது பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவோட முக்கிய பயிராகவும் இருக்குது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் இதெல்லாம் லீடிங் ஜோவார் ப்ரொடக்ஷன் ஏரியாஸ். தென் பாஜ்ரா. Bajra is an indigenous plant of Africa. This forms a staple food for poor people. Its stalks are used as fodder for cattle and for thatching purposes. Bajra is a crop of dry region. Rajasthan is the largest producer of bajra, followed by Uttar Pradesh, Haryana, Gujarat and Maharashtra. பாஜ்ரா அப்படிங்கிறது கம்பு. கம்பும் ஆப்பிரிக்காவில் பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிர் தான். இது ஏழை மக்களுடைய முக்கியமான உணவு பயிர். கம்பு பயிருடைய தண்டு பகுதி கால்நடை தீவனமாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கு கூரை வேயறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது வறண்ட பகுதிகளில் நல்ல விளையக்கூடியது. இந்தியாவுடைய வறண்ட பகுதின்னு ராஜஸ்தானை சொல்லலாம். ஸோ இது ராஜஸ்தானில் முதன்மை உற்பத்தியாகவும், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா இங்கேயும் கொஞ்சம் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பல்சஸ். பல்சஸ்னா என்ன? பருப்பு வகைகள். Pulses include a large number of crops which are mostly leguminous and rich in vegetable protein. They are used as human food and feeding cattle. They fix atmospheric nitrogen in the soil and hence are usually rotated with other crops. India is the largest producer of pulses. Pulsesனா பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் அவரை இனத்தை சார்ந்த பல பயிர்களை உள்ளடக்கியது. நிறைய புரதச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. அப்புறம் இதில் மனுஷங்களுக்கு தேவையான உணவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பருப்பு வகைகளை பயன்படுத்துகிறாங்க. இதில் வெளிமண்டல நைட்ரஜனை கிரகிச்சு மண்வளத்தை அதிகரிக்குது. எனவே இந்த பயிர்கள் பயிர் சுழற்சி முறையில் பயிரிடப்படுறது. உலகில் அதிக பருப்பு உற்பத்தியில் இந்தியா ஒரு முதன்மையான நாடாக இருக்குது. தென் கேஷ் கிராப், வாணிப பயிர்கள், பணப்பயிர்கள்னு சொல்லலாம். The crops which are cultivated for commercial purpose, வியாபார நோக்கத்துக்காக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் கேஷ் கிராப்னு சொல்கிறோம். These crops include sugarcane, tobacco, fiber crops. இதில் காட்டன், ஜூட், மெஸ்தா இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அண்ட் ஆயில் சீட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் sugarcane. Sugarcane கரும்பு. It is the second largest producer in the world. This crop provides raw material for the sugar industry, which is the second largest industrial category in our country. Besides providing sugar, gur, gandhasri, it supplies molasses for alcohol industry and bagasse for paper industry. India is ranked third in sugar production in the world after Cuba and Brazil. இந்தியா கரும்பு உற்பத்தியில் ரெண்டாவது பெரிய உற்பத்தியாளர்னு சொல்கிறோம். இந்த பயிர் சர்க்கரை தொழிற்சாலைக்கு மூலப்பொருளை அளிக்குது. இதை நம்ம நாட்டோடைய பெரிய தொழிற்சாலை பிரிவுன்னு சொல்கிறோம். சர்க்கரை உற்பத்தியை தவிர வெல்லம், நாட்டு சர்க்கரை, அப்புறம் சாராய தொழிற்சாலைக்கு தேவையான கரும்புச்சாறு, அப்புறம் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த பேகேஸ், கரும்பு சக்கை இதெல்லாம் கரும்புலேருந்து கிடைக்குது.
சர்க்கரை உற்பத்தியில் நம்ம நாடு கியூபா அப்புறம் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 3வது பிளேஸில் நாம் இருக்கிறோம். At the state level, Uttar Pradesh is the leading producer of sugarcane, followed by Maharashtra, Karnataka, Tamil Nadu and Gujarat. Then cotton. Cotton is the most important cash crop of India. It provides raw material to the largest industry of China. India ranks second to the China in the production of cotton. About 78% of the total area and production in the country were contributed by 4 states, namely Gujarat, Maharashtra, Andhra and Punjab. பருத்தி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை பிரிவுள்ள மூலப்பொருட்களை அளிக்குது. பருத்தி உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, பஞ்சாப் இந்த 4 ஸ்டேட்ஸும் மொத்த உற்பத்தியில் 79% ப்ரொடக்ஷன் இந்த 4 ஸ்டேட்ஸ்லேருந்து மட்டுமே கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஜூட். It is a tropical fiber crop. It grows well in the alluvial soil. It provides raw material for jute industry. It is used for manufacturing of gunny bags, carpets, hessian, ropes and strings, rugs, cloths, tarpaulins, upholstery, etc. சணல் ஒரு வெப்பமண்டல இழைப்பயிர். இது வண்டல் மண் இருக்கக்கூடிய பகுதியில் நல்லா வளரும். இது சணல் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருளை கொடுக்குது. கோணிப்பை, கம்பளங்கள், கயிறு, நூல் இலைகள், போர்வை, துணி, தார்பாய், திரைச்சீலை இந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. சணல் பயிரிடத்தில் உற்பத்தியிலையும் வெஸ்ட் பெங்கால் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பீகார், அஸ்ஸாம், மேகாலயா இந்த பகுதிகளிலையும் ஜூட் கல்டிவேஷன் நல்லா போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸ்னா எண்ணெய் வித்துக்கள். Oil seeds, the premier source of fat in the Indian diet, are derived from number of crops like groundnut, rapeseed, mustard, sesame, linseed, sunflower, castor seed, cottonseed, niger seed, etc. These provide oil and oil cake which are used for making lubricants, varnish, medicine, perfume, candles, soaps, manure and cattle seeds. இந்தியர்களோட உணவில் கொழுப்பு சத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது எண்ணெய் வித்துக்கள்னு சொல்கிறோம். நிலக்கடலை, கடுகு, எள், ஆளி விதை, சூரியகாந்தி, ஆமணக்கு, பருத்தி விதைகள், அப்புறம் நைஜர் விதைகள் இது எல்லாமே முக்கியமான எண்ணெய் வித்துக்கள்னு சொல்கிறோம். இவற்றோட எண்ணெய், அப்புறம் புண்ணாக்கு, அப்புறம் மசகு எண்ணெய், வார்னிஷ், மருந்து பொருட்கள், வாசனை பொருட்கள், மெழுகு, சோப்பு, உரம், கால்நடை தீவனம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் Gujarat is the largest oil seeds producing in the state. It's in groundnut production. India is the second largest producer in the world after China. சைனாக்கு அடுத்தபடியாக groundnut productionல இந்தியா தான் லீடிங் பிளேஸில் இருக்குது. தேர்ட் டாபிக், பிளான்டேஷன் கிராப்ஸ். பிளான்டேஷன் கிராப்னா தோட்டப்பயிர்கள். Plantation crops are cultivated for the purpose of exports. These are cultivated in large estates on hilly slopes. Tea, coffee, rubber and spices are the major plantation crops of India. தோட்டப்பயிர் இது ஏற்றுமதி நோக்கத்துக்காக மட்டுமே, எக்ஸ்போர்ட்டுக்காக மட்டுமே இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. இது மலை சரிவுகளில் பெரிய பெரிய எஸ்டேட் பண்ணைகளில் பயிர் செய்கிறாங்க. தேயிலை, காஃபி, ரப்பர், அப்புறம் வாசனை பொருட்கள் இதெல்லாம் இந்தியாவுடைய முக்கியமான தோட்டப்பயிர்கள். தென் டீ. Tea is an evergreen plant that mainly grows in tropical and subtropical climates. Tea is a labor-intensive and grows faster under light shade. Tea plants require high rainfall, but its roots cannot tolerate water logging. Two major varieties of tea are cultivated in India. தேயிலை ஒரு அயன மண்டல அப்புறம் உப அயன மண்டல பயிர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காலநிலை இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் டீ ஒரு பசுமையான ஒரு தாவரம். தேயிலை பயிரிடுறதுக்கு அதிக தொழிலாளர் வேணும். மிதமான வெப்பம், மிதமான குளிர் மட்டும்தான் அதுக்கு வேணும். அதிக மழை பெஞ்சாலும் தண்ணி தேய்க்கக்கூட, வேரில் தண்ணி தேங்காமல் இருக்கணும். இந்த இந்தியாவில் பயிரிடக்கூடிய டீ தூளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று யூஹி, இது சைனாலேருந்து பிறப்பிடம். இன்னொன்று அசாமிகா, அதனுடைய பிறப்பிடம் இந்தியா. A number of hybrid varieties have been developed by mixing these two. இந்த 2 வெரைட்டி கூட நிறைய ஹைப்ரிடை மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ ஆஃப்டர் சைனா இன் த வேர்ல்டு. சைனாக்கு அடுத்தபடியாக டீ ப்ரொடக்ஷனில் இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. அஸ்ஸாம் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ இன் இந்தியா. அதர் ஸ்டேட்ஸ் ஆர் தமிழ்நாடு, கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால். தென் காஃபி.
Coffee is grown in shade and grows effectively in the altitudes between 1000 to 1500 meter above mean sea level. 1000லேருந்து 1000 அடிக்கு மேலே உள்ள கடல் மட்டத்திலேருந்து உயரமுள்ள இடங்களில் காஃபி கல்டிவேட் பண்ண முடியும். தெர் ஆர் 2 மெயின் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி. 2 வெரைட்டியாக காஃபி இருக்குது. எதெல்லாம் அப்படின்னாக்கா அரேபிகா, இது வந்து தரமானது, இந்தியாவில் அதிகம் பயிர் செய்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து ரொபஸ்டா, அது வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர் குவாலிட்டி, தரம் குறைந்த காஃபி தூள்னு சொல்லுவாங்க. இந்தியா இஸ் த 7th largest producer ஆஃப் காஃபி குளோபலி. உலகத்திலே 7th largest ப்ரொடியூசர். கர்நாடகா இஸ், ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக டீ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஏரியா வந்து கர்நாடகா. It produces 71% of India and 2.5% in the world. Then rubber. Rubber plantation were first established in Kerala in 1902. Rubber முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனது எங்கே தான்? கேரளாவில் 1902. It needs hot and wet climatic conditions. Most of the land under rubber belongs to small landholders. The major rubber growing areas are Tamil Nadu, Kerala, Karnataka and Andaman and Nicobar Islands. ரப்பர் பொறுத்த வரைக்கும் கேரளா வந்து அதிகமான இடத்துல கல்டிவேட் பண்ணுறாங்க. ரப்பர் வந்து அயனமண்டல காலநிலை இருக்கக்கூடிய இடத்துல நல்லா கல்டிவேட் ஆகுது. வெப்பநிலை வந்து 20 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகம் இருக்கணும். மழை வந்து 300 சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சாதான் ரப்பர் கல்டிவேட் ஆகும். பெரும்பாலும் ரப்பர் தோட்டங்கள் வந்து சில நில உரிமையாளர்கள் கையில் தான் இருக்குது. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், இங்கே ரப்பர் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. தென் ஸ்பைசஸ். India has been world famous for spices since ancient times. இதுக்காக தானே பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை தேடியே வர ஆரம்பித்தாங்க. எஸ், these spices mostly used for flavoring and tempering cooked food and for preparing medicines, dyes, etc. Pepper, chilies, turmeric, ginger, cardamom, clove and aroma are the major spices cultivated in India. Kerala is the leading producer of spices in India. ஆதி காலத்தில் இருந்தே நறுமண பொருட்களுக்கு இந்தியா உலக புகழ்பெற்ற ஒரு இடம். நறுமண பொருட்கள் பெரும்பாலும் உணவிற்கு சுவை ஊட்டியாகவும், மருந்து பொருள், அப்புறம் சாயங்கள் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. மிளகு, மிளகாய், மஞ்சள், இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், பட்டை, இதெல்லாம், அப்புறம் பாக்கு, இதெல்லாம் நம்ம நாட்டுடைய மேஜர் ஸ்பைசஸ். தென் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், தோட்டக்கலை பயிர்கள். இட் ரெஃபர்ஸ் டு த கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். Fruits and vegetables are important supplement to the human diet as they provide essential minerals and vitamins and fibers required for maintaining health. India is a second position in the production of fruits and vegetables. Horticulture crops, தோட்டக்கலை பயிர்கள். தோட்டக்கலை பயிர்கள்ங்கிறது பழங்கள், மலர்கள், அப்புறம் காய் வகை பயிர்களை குறிக்குது. உடல் நலத்திற்கு தேவையான தாது சத்துக்கள், விட்டமின்ஸ், நார்ச்சத்து, அப்புறம் பழங்கள், காய்கறிகள், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம டெய்லி ஃபுட்லேயே நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்கள் மற்றும் காய் வகைகளுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. தென் கம்ஸ் லிவ்ஸ்டாக். லிவ்ஸ்டாக் அப்படின்னா கால்நடைகள். லிவ்ஸ்டாக் இஸ் an integral component of the farming system in India. The livestock sector is socially and economically very significant due to its multifunctional outputs and contribution to socio-cultural security. It also helps to improve food and nutritional security by providing nutrient-rich food products, generate income and employment, and act as a cushion against crop failure, provide drought power and manure inputs to the crop சப்செக்டார். கால்நடைகள் இந்தியாவுடைய விவசாயத்தோட தொடர்புடைய ஒன்று. கால்நடைகளோட பல்வேறு பயன்பாடுகள் காரணமாக இது சமூக அப்புறம் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா கருதப்படுது. இது வந்து சமூக கலாச்சார பாதுகாப்புக்கும் தன்னோட பங்களிப்பை இது கொடுத்துட்ருக்குது. ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை இது நமக்கு கொடுக்கறதுனால உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துது. வேளாண்மை பொய்க்கும் பொழுதெல்லாம் வேலை வாய்ப்பையும் வருவாயையும் அளிக்குது. நிலத்தை உள்றதுக்கும் பயிர்களுக்கு உரம் அளிக்கக்கூடிய அளவுலையும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. தென் கேட்டில்னா என்னது? மாடுகள். கேட்டில் கான்ஸ்டிடியூட்ஸ் 37.3% of livestock population in India. India has second largest cattle population after Brazil at world level. Cattle population in India belongs to different breeds. These include milk breed, draught breed, mixed or general breed. இந்தியாவுடைய மொத்த கால்நடைகளில் மாடுகள் மட்டுமே 37.3% இருக்குது.
உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா மாடுகள் எண்ணிக்கையில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியாவோட மாடுகள் பல்வேறு இனத்தை சார்ந்தது. இதை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறோம். பால் கொடுக்கக்கூடிய மாடுகள், இழுவை இனம், இன்னொன்று கலப்பு அல்லது பொது இனம் அப்படின்னு சொல்கிறோம். தென் கோட்ஸ். The goat is the poor man's cow providing milk, meat, skin and hair. It is a main source of meat for the country. வெள்ளாடு. ஏழை மக்களோட பசுன்னு சொல்லக்கூடிய வெள்ளாடுகள் பால், இறைச்சி, தோல், உரோமம் இதுக்காக வளர்க்குறாங்க. நாட்டு இறைச்சி இது வந்து நாட்டோட இறைச்சிக்கு முக்கிய ஆதாரமாக இருக்குது. தென் பஃபலோ, எருமை மாடுகள். Buffaloes are an important source of milk supply for India. Uttar Pradesh has the highest number of buffaloes, followed by Rajasthan, Andhra Pradesh. அப்புறம் டைரி, மீட் அண்ட் wool production. According to 2016-17 census held by state UT Animal Husbandry Department, Uttar Pradesh, Rajasthan and Madhya Pradesh. மாநிலம் யூனியன் பிரதேச கால்நடை வளர்ப்புத்துறை வந்து 2016-17 ஆண்டோட கணக்கெடுப்பின்படி நம்ம நாட்டோட மொத்த பால் உற்பத்தியில் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் முதன்மை மாநிலங்களாக இருக்குது. அப்புறம் இறைச்சியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் முதல் நிலை மாநிலமாகவும், அதனை தொடர்ந்து நாட்டின் இறைச்சி உற்பத்தியில் மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. நம்ம நாட்டோடைய மொத்த ரோம உற்பத்தியில் ராஜஸ்தான் மாநிலம் ஃபஸ்ட் பிளேஸ்லையும், அதுக்கப்புறம் கர்நாடகா செகண்ட் பிளேஸையும் இருக்குது. தென் லிவ் ஸ்டாக் சென்சஸ் என்னன்னு பாருங்கள். First livestock census in India was conducted with the title of Dairy Cattle Census in 1919. நம்ம நாட்டில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1990 மிக குறைந்த பால் பண்ணை கால்நடைகளோட எடுக்கப்பட்டது. How is livestock census conducted in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எப்படி மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியோடு செய்கிறாங்க. மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு வந்து மண்டல இணை இயக்குனர் மூலமாக மேற்கொள்ளப்படுது. இந்த கணக்கெடுப்புகள் வந்து மத்திய அரசோடைய வேளாண் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளத்துறை போன்றவற்றோடைய வழிகாட்டுதலின்படி நடந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபிஷரிஸ். Fisheries in India are a very important economic activity and a flourishing sector with varied resources and potentials. Fishing in India is a major industry in its coastal states, employing over 14 million people. It provides about 3% of world's fish and occupies second place among the fish producing nations of the world after China. It also helps in augmenting food supply, generating employment, raising nutritional level and earning valuable foreign exchange. In India, fishing is categorized into 2 types. மீன் வளர்ப்பு. இந்தியாவோட மீன் வளர்ப்பில் ஒரு முக்கிய பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்கிறோம். இந்த துறையானது வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாகவும் பல்வேறு வளங்களை கொண்டதாகவும் இருக்குது. மீன்பிடி தொழிலானது இந்தியாவுடைய கடலோர மாநிலங்களில் ஒரு முக்கியமான தொழிலாக கிட்டத்தட்ட 14 மில்லியன் மக்கள் தொகைக்கும் அதிகமானவருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. உலக மீன் உற்பத்தியில் 3% சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. மீன்பிடி தொழில் வந்து உணவு உற்பத்தியை அதிகரிக்கிறது, வேலைவாய்ப்பு உருவாக்குறது, ஊட்டச்சத்து கொடுக்கறது, அந்நிய செலாவணியை ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி பல வழிகளில் நமக்கு உதவுது. இதை வந்து ஃபிஷ்ஷிங்கை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். மெரைன் ஆர் சி ஃபிஷரிஸ், இன்னொன்று இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். கடல் மீன்பிடிப்பு அல்லது உள்நாட்டு நன்னீர் மீன்பிடிப்பு அப்படின்னு 2 டைப்பாக நாம் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெரைன் சி ஃபிஷரிஸ். மெரைன் சி ஃபிஷர்னா கடலில் பிடிக்கக்கூடியது. It includes coastal, offshore and deep sea fisheries mainly on the continental shelves. Kerala leads in the marine fish production in India. கடல் மீன்பிடிப்பு, கடற்கரை பகுதி, கடற்கரை ஒட்டிய அப்புறம் ஆழ்கடல் முக்கியமாக கண்டத்திட்டு பகுதிகளில் மீன்பிடித்தல் நடைபெறுது. கேரளா வந்து கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான நாடாக இருந்துட்டு இருக்குது. செகண்ட் ஒன் இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். ரிவர்ஸ், லேக்ஸ், கெனால்ஸ், ரிசர்வாயர்ஸ், பாண்ட்ஸ், tanks etc. are the sources of freshwater fisheries. About 50% of the country's total fish production comes from the inland fisheries and Andhra Pradesh is the leading producer in India.
உள்நாட்டு மீன்பிடிப்பு, அதாவது நீர்த்தேக்கங்களாக இருக்கக்கூடிய ஆறுகள், ஏரிகள், கால்வாய்கள், குளங்கள், அப்புறம் கண்மாய்கள், இந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய நன்னீர் மீன்பிடிப்பு. இது வந்து நாட்டோடைய மொத்த மீன் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 50% உள்நாட்டு மீன்பிடித்தல் மூலமாக கிடைக்குது. இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மையான ஸ்டேட்டாக இருக்குது. இன் இந்தியா இந்த இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், என்னென்ன ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்குதுன்னா கெர்கிங்ஸ், அப்புறம் கெளுத்தி, காளாங்கெளுத்தி, பெர்சல், ஈல் மீன், முள்ளட்டை, இந்த மாதிரி மீன்லாம் இந்தியாவில் இருக்குது. தென் மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா, இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், கிட்ட ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் ஹோல்டிங்ஸ் இஸ் மோர் சீரியஸ் இஸ் டென்ஸ்லி பாப்புலேட்டட் அண்ட் இன்டென்சிவ்லி கல்டிவேட்டட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் மக்கள் அடர்த்தி அப்புறம் தீவிர பயிர் சாகுபடி செய்யக்கூடிய மாநிலங்களில் ரொம்ப சின்ன அப்புறம் துண்டாக்கப்பட்ட நிலங்கள் நிறைய இருக்குது. அதாவது ஒரு தாத்தா இருக்கிறார், அவருக்கு 10 ஏக்கர் இருக்குன்னா அவருக்கு 2 பையன், அந்த 10 ஏக்கர் என்னாகும், 2 டிவைட் ஆகும், 5 ஆக்குறோம். அப்புறம் அவருக்கு 2 பசங்க, அப்போ அந்த 2 ஏக்கரு அரை துண்டாக போயிடும். ஸோ அந்த நிலங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப குட்டி குட்டி துண்டுதலாக இருக்குது. அதனால் அந்த லேண்ட் ஹோல்டிங்ஸு நிறைய பேர் கையில் கொஞ்சம் அளவில் இருக்குது. செகண்ட், ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ். Good quality seeds are out of reach for many small and marginal farmers due to the high prices. அதிக விலை காரணமாக நல்ல தரமான விதைகள் சிறு குறு விவசாயிகளுக்கு கிடைக்க முடியாத லெவலில் ரேட் அதிகமாக இருக்குது. தென் இன்ஃபெர்டைல் சாயில். Indian soils have been used for growing crops over thousands of years without caring much for replenishing. This has led to depletion and exhaustion of soils ரிசல்ட்டிங் இன் லோ ப்ரொடக்டிவிட்டி. வளம் அற்ற மண். இந்திய மண் வந்து பல்லாயிரம் வருஷமாக தொடர்ந்து வளம் கூட்டல் புதுப்பித்தல் இந்த மாதிரி எந்த செயல்பாடு இல்லாமல் வேளாண்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் மண்ணோட வளம் குன்றி போய் அதனோட திறன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. தென் லேக் ஆஃப் இரிகேஷன். ஒன்லி 1/3 ஆஃப் த கிராப்டு ஏரியா ஃபால்ஸ் அண்டர் இரிகேட்டட் ஏரியா. டு மேக் அக்ரிகல்ச்சர் ரிலேபிள், இரிகேஷன் ஃபெசிலிட்டி ஹாஸ் பீன் டெவலப்டு. நீர்ப்பாசன பற்றாக்குறை. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 3/1 பங்கு பகுதி தான் கம்ப்ளீட்டாக வேளாண் வசதிகள் இருக்குது. மற்ற பகுதிகளில் வாட்டர் ஸ்கார்சிட்டி அதிகமாக இருக்குது. ஃபிஃப்த் ஒன், லேக் ஆஃப் மெக்கனைசேஷன். இன் ஸ்பைட் ஆஃப் த லார்ஜ் ஸ்கேல் மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் in some parts of the country, most of the agricultural operations in larger parts are carried on by human hand using simple and conventional tools. இயந்திரமயமாக்குதலில் பற்றாக்குறை இருக்குது. நாட்டோடைய நிறைய பகுதிகளில் வேளாண்மை பெரிய அளவில் இயந்திரமயமாக்கல இருந்தாலுமே பெரும்பாலான பகுதிகளில் மனிதர்களை கொண்டு தான் எளிய பழமையான முறையில் வேளாண்மை செய்யப்பட்டு இருக்குது. சிக்ஸ்த் ஒன், சாயில் எரோஷன். லார்ஜ் ட்ராக்ஸ் ஆஃப் ஃபெர்டைல் லேண்ட் சஃபர் ஃப்ரம் சாயில் எரோஷன் பை விண்ட் அண்ட் வாட்டர். காற்று அப்புறம் நீர் மூலமாக மண்ணரிப்பில் பெரும் நிலப்பரப்பு பாதிக்கப்பட்டு இருக்குது. தென் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், வேளாண் சந்தை. தரமான உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததுனால விவசாயிகள் உள்ளூர் விவசாயிகள்கிட்டையும் அப்புறம் தரகர்கள்கிட்டையும் பொருட்களை ரொம்ப குறைவான விலைக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் விவசாய பொருட்களோட விலையில் அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் ஏரியாவுக்கு ஏரியா இருக்குது. தென் இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். சேமிப்பு கிடங்கு வசதிகள் கிடையாது. கிராமப்புற பகுதிகளில் விவசாய சேமிப்பு கிடங்கு வசதி இல்லாமலேயோ அல்லது முழுமை பெறாத நிலையிலேயோ காணப்படுது. இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் அறுவடை முடிஞ்ச உடனே வேளாண் உற்பத்தி பொருட்களை சந்தையில் எந்த விலைக்கு கேட்குறாங்களோ அந்த விலைக்கு விற்கக்கூடிய லெவலுக்கு அவங்க கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு அதிகமான லாபம் ஈட்ட முடியலை. தென் இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து வசதி இல்லை. இந்திய வேளாண்மையோட முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று மலிவான போதுமான போக்குவரத்து வசதி கிடையாது. ஒன் ஆஃப் த மெயின் ஹேண்டிகேப்ஸ் வித் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் த லேக் ஆஃப் சீப் அண்ட் எஃபிஷியன்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். லாஸ்ட் ஒன், ஸ்கார்சிட்டி ஆஃப் கேபிட்டல். அக்ரிகல்ச்சர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி which requires a huge capital. The role of capital plays a major role in the purchase of advanced farm machineries and equipments. மூலதன பற்றாக்குறை. வேளாண்மையில் அதிக மூலதனம் தேவைப்படக்கூடிய தொழிலில் விவசாயம் இந்த அக்ரிகல்ச்சர் இருந்தாலும் பண்ணை இயந்திரங்கள் கருவிகள் வாங்குறதுக்கு மூலதனம் அதிகமாக தேவைப்படுது. பட் இந்திய விவசாயிகள்கிட்ட அந்த அளவுக்கு இல்லாததுனால அது கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காகவே போயிட்டுருக்குது. தென் லிஸ்ட் ஆஃப்
இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா. என்னென்ன ரெவல்யூஷன்ஸ் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, எல்லோ ரெவல்யூஷன் மஞ்சள் புரட்சி எதுக்கெல்லாம்? ஆயில் சீட் ப்ரொடக்ஷன், எஸ்பெஷலி மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவர். தென் ப்ளூ ரெவல்யூஷன், ஃபிஷ் ப்ரொடக்ஷன், கடல்வாழ் உயிரினங்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ ரெவல்யூஷன். ப்ரௌன் ரெவல்யூஷன், லெதர், கோகோ, நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ். கோல்டன் ஃபைபர், ஜூட். கோல்டன் ரெவல்யூஷன், ஃப்ரூட்ஸ், ஹனி ப்ரொடக்ஷன், ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட். தென் கிரேயி, ஃபெர்டிலைசர்ஸ். பிங்க் ரெவல்யூஷன், ஆனியன் ப்ரொடக்ஷன், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ப்ரான். தென் evergreen revolution, overall production of agriculture. Silver revolution, egg production, poultry production. Then silver fiber revolution, cotton. Red revolution, meat and tomato production. Round revolution, potato. Green revolution, food grains. Then milk revolution, milk production. இந்த மாதிரி ரெவல்யூஷன்லாம் கொண்டு வந்து நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஓகே கண்ணா, இதோட இந்த லெசன் ஓவர். Thank you students.